ஆஸ்திரேலியாவில் வாகனங்களை செலுத்துபவர்கள் செட்நாவ் எனப்படும் செய்மதி வழிகாட்டிகளை மட்டும் நம்பிச் சென்றால் பாரிய அபராதங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும், குறிப்பாக லண்டன் மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் பெரும்பாலான வீதிகள் 20 மைல் வேக கட்டுப்பாட்டு வலயங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. லண்டனின் பாதிக்கும் மேற்பட்ட வீதிகளில் இப்போது இந்த 20 மைல் வேக கட்டுப்பாடே அமுலில் உள்ளது. இருப்பினும் கார்களில் உள்ள செட்நாவ் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் பல இன்னும் பழைய 30 மைல் வேகத்தையே காட்டுகின்றன. வீதி விதிகள் மாறும் வேகத்திற்கு ஏற்ப இந்த தொழில்நுட்பங்கள் உடனுக்குடன் புதுப்பிக்கப்படுவதில்லை என்பதே இதற்கு காரணமாகும். இது குறித்து நெக்ஸ்ட் பேஸ் நிறுவனத்தின் வீதி பாதுகாப்பு தலைவர் பிரையன் ப்ரூக்கர் கருத்து தெரிவிக்கையில், வேக கட்டுப்பாட்டை மீறுபவர்களுக்கு 1000 பவுண்டு முதல் 2500 பவுண்டு வரை அபராதம் விதிக்கப்படலாம். சாரதி உரிமத்தில் 3 முதல் 6 புள்ளிகள் வரை குறைக்கப்படலாம். சில சந்தர்ப்பங்களில் வாகனம் செலுத்த தடையும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 9 லட்சத்திற்கும் அதிகமான வேக கட்டுப்பாட்டு மீறல்கள் பதிவாகியுள்ளன. இதில் பெரும்பாலானவை இவ்வாறான தொழில்நுட்ப குழப்பங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. வாகனத்தின் செட்நாவ் திரையில் என்ன காட்டினாலும் வீதியோரத்தில் உள்ள பலகைகளில் என்ன வேகம் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். வீதி தடைகள் அல்லது தற்காலிக வேக கட்டுப்பாடுகள் செட்நாவில் காட்டப்பட மாட்டாது. அதேபோல தொழில்நுட்பத்தை பார்ப்பதில் அதிக கவனம் செலுத்தி வீதியை அவதானிக்க தவறினால் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றத்திற்காக மேலதிகமாக 100 பவுண்டு அபராதமும் புள்ளிகளும் குறைக்கப்படும்.